Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment just 69 lakhs near Porur Kattupakam. Audi offer registration free. இவர் கொடுத்த வெற்றியை தக்க வச்சுக்கணும், இவர் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற அவருக்கு ரெண்டு பேருமே ஒரு கம்பல்ஷனில் இந்த படம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அமரன் ஒரு பெரிய ஹிட்டு, அமரனுக்கு பிறகு ஒரு கேப், ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வரக்கூடிய புதுசாக அதுவும் கிடையாது. அவருடைய துப்பாக்கி, அவருடைய கத்தி அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்லேயே இருக்கு. நான் அப்படி யோசிக்கிற ஆள் இல்லை, அப்படி யோசிக்கிற ஆளாக இருந்தால் விஜய் என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டாரு. சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜில் ஒன்று பேசுவாங்க, ரியலாக ஒன்று பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து அதெல்லாம் நம்பணும்னா நம்மளை மாதிரி முட்டாள் கிடையாது. டீசர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துப்பாக்கி 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது துப்பாக்கி மாதிரி தான் இருக்குது. துப்பாக்கி 2வா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவர் தீவிரவாதி தப்பிச்சு வந்துடுறாரு, அவர் இங்கே இருந்து காப்பாற்றுறாருங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கதையை கம்பேக்காக அமைஞ்சாதான் அவருடைய கேரியரே. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். எனக்கு தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப கொஞ்சம் பழைய அவருடைய படங்கள் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஃபைன் டைம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபீர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். மதராசியோட டீசர் வெளியாகி ஆடியோ லான்ச் வரை நேற்று பண்ணாங்க. இப்போ பேச்சே அதை பற்றி தான் இருந்துட்டு இருக்கு. ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு நிலைமையிலும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இவங்க கூட கை கொத்திருக்காங்க அப்படின்றது. அந்த டீசர் பார்த்தீங்களா? பார்த்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா என்னெல்லாம் தோணுச்சுன்றது நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த படம் ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான படம். இவர் கொடுத்த வெற்றியை தக்க வச்சுக்கணும், இவர் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற அவருக்கு ரெண்டு பேருமே ஒரு கம்பல்ஷனில் இந்த படம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. அமரன் ஒரு பெரிய ஹிட்டு, அமரனுக்கு பிறகு ஒரு கேப், ரொம்ப கேப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வரக்கூடிய படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் பண்ண படங்கள் தமிழ்லையும் சரி ஹிந்திலையும் பண்ண சிக்கந்தர் மாதிரி படங்கள் போல. அப்படிங்கும்போது ஒரு தமிழில் அவருடைய இண்டஸ்ட்ரியிலேயே அவர் வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ரெண்டு பேரும் காம்பினேஷனில் பண்ணப்பட்ட படம். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ப்ளஸ் ட்ரெய்லர் லான்ச் நேற்று நடந்தது. ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பரபரப்பான ஃபுல் ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. எனக்கு பார்த்தோன்னே இந்த கத்தி, துப்பாக்கி, அந்த மாதிரி ஒரு தீவிரவாதி தப்பிச்சு வந்துடுறாரு, இவர் காப்பாற்றி கொடுக்குறாரு அப்படிங்கிற பழைய ஒரு டெம்ப்ளேட்டாக தான் இருக்குது பார்க்குறப்ப. ஆனால் அதில் ஸ்கிரிப்ட் வைஸில் முருகதாஸ் வந்து ஏதாவது பண்ணியிருப்பார். ஏன்னா ஒரு பரபரப்பு இருக்குது படத்தில், பார்த்தா ஒரு ஃபாஸ்ட்னஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருந்தாருன்னா படம் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் பெருசாக நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு புதுசாக அதுவும் கிடையாது. அவருடைய துப்பாக்கி, அவருடைய கத்தி அப்படிங்கிற அந்த பேட்டர்ன்லேயே இருக்குது. பட் ஸ்கிரிப்ட் வைஸ் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறத படம் பார்க்குறப்ப தான் தெரியும். இதில் வந்து நேற்று பேசும்போது நிறைய பேசினாங்க. அதில் வந்து விஜயோட இடத்த சிவகார்த்திகேயன் வந்து பிடிக்க போகிறாரா அப்படின்றது வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஆஃப்டர் அந்த கோட் மூவியில் அந்த துப்பாக்கி சீனுக்கு அப்புறமா. ஆனால் அதுக்கப்புறமா நேற்று சொல்லியிருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து, நான் அப்படி யோசிக்கிற ஆள் இல்லை, அப்படி யோசிக்கிற ஆளாக இருந்தால் விஜய் என்கிட்ட துப்பாக்கி கொடுத்துருக்க மாட்டாரு, அண்ணன் தான், தம்பி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்க்கும்போது படங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து சிவகார்த்திகேயன் பார்க்கும்போது, ஏன்னா விஜய் இப்போ அரசியல் போறாருன்னு போது அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பேசப்படுது. அது அப்படிதான் அமையும் நீங்க நினைக்கிறீங்களா? சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜில் ஒன்று பேசுவாங்க, ரியலாக ஒன்று பண்ணுவாங்க. அதை நம்ம வந்து அதெல்லாம் நம்பணும்னா நம்மளை மாதிரி முட்டாள் கிடையாது. அதான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயே கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்கள் ப்ரெஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, கேமரா ஆஃப் பண்ண பிறகு ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்போ எனக்கு ஸ்டேஜில் அவங்க வந்து பேசுறதெல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிடக்கூடாது. ஆனால் நேற்று வந்து ரொம்ப சிவகார்த்திகேயன் ரொம்ப அளந்து பேசினார். அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசினார். ஏன்னா படத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பேசிடக்கூடாது, ட்ரோல் ஆகிடக்கூடாது, இதை வச்சு ஏதாவது சோசியல் மீடியா ரெடியாக இருக்கானுங்க அப்படின்றதுனால ரொம்ப செட்டில்டாக ரொம்ப ஷார்ட்டாக பேசினார். அது அவர் தான் எங்கள் அண்ணன் மாதிரி அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்றனால அந்த 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 லிமிட்டை தாண்டி போகாமல் படத்துக்குள்ளே வந்துட்டார். படம் முருகா சார் கூட பண்ணியிருங்க அப்படின்னு படத்தை பற்றி பேசிட்டு ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டார். அனிருத் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார். ஜனநாயகன் பற்றியும் வேற அதில் ஜனநாயகன் பற்றி மட்டும் கிடையாது, சிவகார்த்திகேயனை பற்றியும் பேசியிருந்தார். சிவகார்த்திகேயன் நானும் எதிர்நீச்சல்ல இருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம், என்னுடைய பிளாக் பஸ்டர் மூவி எதிர்நீச்சல் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுக்குள்ளேயே வந்து தனுஷ் சிவகார்த்திகேயன் அந்த ஊருக்குள்ள அந்த கனெக்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ஒய்திஸ் கொலவரிங்கிற ஒரு பாட்டு தான்
அனிருத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்துச்சு. ஆமா. உலகத்தில் இருக்கக்கூடிய கொரியா லாங்குவேஜ்ல இந்த பாட்டை கேட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கொண்டு போய் உயரத்தில் வச்சது வந்து ஒய் திஸ் பிளேவர் தான். அது தனுஷ் தான் காரணம். ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிளாக் பஸ்டர் படம் வந்து எதிர்நீச்சல் தான், சிவகார்த்திகேயன் நானும் சேர்ந்து பண்ண காம்போ தான். அந்த எதிர்நீச்சல் படத்தோடைய ப்ரொடியூசர் தனுஷ் தான். இப்போ தனுஷுக்கும் அனிருத்துக்கும் ஒரு சின்ன ஒரு லேக் இருக்கு, இந்த சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் ஒரு லேக் இருக்கு. அப்போ இவங்க ஒரு தனியாக டீமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அதுக்குள்ள இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தனுஷை விட்டாரு அனிருத். ஆனால் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிளாக் பஸ்டர் படமே எதிர்நீச்சல் தான். அந்த எதிர்நீச்சல் படத்துக்குடைய சான்ஸ் கொடுத்ததே வந்து தனுஷ் தான். அப்போ அதை சொல்றாரு. அவர் ரெண்டாவது ஏஆர் முருகதாஸ் கூட நான் 3 படம் பண்ணியிருக்கிறேன், 3மே பெரிய ஹிட் படம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் யானை இல்லை குதிரை, விழுந்தோடனே எழுந்திரிச்சிருவாரு. இதை ரஜினிகாந்த் சார் சொன்னாருன்னு சந்திரமுகி படத்தை சொல்லியிருப்பார். சந்திரமுகிக்கு முன்னாடி பாபா வந்து அவருக்கு பெருசாக போகலன்னே அப்போ என்ன பண்ணார்னா, சந்திரமுகி படத்திலுடைய இதில் சொல்லியிருப்பார், நான் வந்து யானை இல்லை விழுந்தோடனே லேட்டாக எழுந்திரிக்கிறதுக்கு, குதிரை துள்ளி குதிச்சு எந்திரிச்சு வந்துடுவோம் பாருங்க அப்படிம்பார். அந்த படமும் பெரிய ஹிட் சந்திரமுகி. அதனால அந்த டயலாக் வந்து இன்னைக்கு சொல்றாரு. ஏஆர் முருகதாஸ் சமீபத்தில் ஒரு 3-4 படம் தோல்வியாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தை எந்திரிச்சு வந்துடுவா, அவர் யானை இல்லை அவர் குதிரை அப்படின்னு அவரை பிரைஸ் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமான அந்த ஸ்டேஜையும் இவர் தான் எடுத்துக்கிட்டாரு. அதில் வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்றாரு. தனுஷ்கருக்குள்ள அந்த விஷயத்த லைட்டாக வந்து டச் பண்ணிட்டு போறாரு. சிவகார்த்திகேயன் நானும் ஃப்ரெண்டுங்கிற டச் பண்றாரு. அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக ஏதோ ப்ரெஸ் மீட்டு கூட அட்டன் பண்ணார். நிறைய விஷயங்கள் அனிருத் பேசியிருந்தாரு. ஜனநாயகனை பற்றின அப்டேட் கொடுத்துருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு, படத்தை டிசம்பர்லேருந்து நாங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சிருவோம் அப்படின்னு அதை பற்றி கொடுத்துருந்தாரு. ஒட்டுமொத்தமாக அந்த ஸ்டேஜை வந்து இவர் தான் ஃபில் பண்ணார். சிவகார்த்திகேயன் ரொம்ப சைலண்ட்டாக லிமிட்டாக பேசினார். ஏன்னா நம்ம எதுவும் பேசி 1000 கோடி அடிக்கும், இந்த படத்தை பாருங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டோம்னா படம் முன்ன பின்னே இருந்தால் நம்மளை வச்சு பொழந்துருவாங்க, டவுட் இருக்க வாய்ப்பு இருக்காது. எல்லாருக்குமே இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. ப்ரீ ப்ரொமோஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா படம் முன்ன பின்ன வந்துச்சுன்னா வந்து நம்மளை வந்து பொழந்து கட்டிடுறானுங்க சோசியல் மீடியாவில், அதை எடுத்து போடுறானுங்க கரெக்டாக அவங்க போட்டது படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப தெளிவாக இப்போ இருக்கிற பயந்து இருக்காங்க. இதுக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடி வர படங்கள்ல இந்த படத்தினுடைய டிக்கெட்டை வந்து வச்சுக்கோங்க, சக்ஸஸ் மீட்ல சந்திப்போம், வந்து 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு நிறைய ஓவர் ஹைப் கொடுத்ததுனால இப்போ வந்து ரொம்ப பேசுறாங்க. அதில் சிவகார்த்திகேயன் ரொம்ப தெளிவாக பேசுறாரு. அதில் முக்கியமாக வந்து இந்த எனக்கு அண்ணன் தான் அவரு, எனக்கு வந்து ரஜினி வந்து விஜய் வந்து அண்ணன் மாதிரி தான் அப்படின்றாங்க. எல்லாருக்குமே அந்த இடம் வந்து ஒரு பெரிய இடம். பெரிய இடம்னா உயரமான இடம்லாம் கிடையாது, சம்பளம் தான். பெரிய சம்பளம் வாங்குறாரு, அவரை வச்சு படம் பண்ணா பெரிய பிசினஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த இடம் வந்து அந்த இடத்த நோக்கி போகணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எல்லா நடிகரும் முயற்சி பண்றாங்க, சிவகார்த்திகேயன் மட்டும் கிடையாது, பலரும் முயற்சி பண்றாங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. அது ட்ரை பண்றாரு, அவ்வளவுதான். இன்னொன்று அவர் சொல்லியிருந்தாரு, அமரன் படம் பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, ஏன் இப்படிலாம் கிளைமேக்ஸ் வைக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சிவகார்த்திகேயன் அவர்களை பார்க்கும்போது தான் வீட்டில் ஒருத்தரை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது அது விஜய்க்கு தான் அப்படி பார்த்தாங்க எல்லாருமே, அண்ணன் சொல்றதா இருக்கட்டும், தளபதினு சொல்றதா இருக்கட்டும். ஸோ அந்த பிளேஸை இவர் கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்ற ஒரு வர பர்சன்டேஜ் அதிகமாயிட்டே வருது இல்லை? இல்லை, அது வந்து என்னன்னா, நேற்றுலாம் வந்து ஒரு கண்டென்ட் ஒருத்தர் பேசுறாரு, எங்க அக்காவுக்கு நாளைக்கு கல்யாணம், நான் வந்து கல்யாணத்துக்கு போக கூட இதுக்கு வந்திருக்கேன், ஆடியோ பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற போது அதெல்லாம் வந்து இப்போ வந்து கண்டென்ட் இவங்களே கொடுத்துறாங்க போல. ஆடியோ லான்ச்ல எல்லாம் கண்டென்ட் வந்து அவங்க தனியா ஒரு டீமை வச்சு அவங்களே கண்டென்ட் கொடுத்துறாங்க. நம்ம அதை அப்படித்தான் எடுத்துக்கணும். ரெண்டாவது, விஜயினுடைய இடம்ங்கிறது வந்து ஒரு நாள்ல கிடைக்கல, ஒரு பெரிய டிராவல். கிட்டத்தட்ட முதல்ல நாளை திரு பண்றாரு, ரசிகன் பண்றாரு, தேவா பண்றாரு, அப்புறம் காலேஜ் சுட்டா பண்றாரு, ஒரு லவபிள் பாயா பண்றாரு, அப்போ புது இது நம்ம காதலுக்கு மரியாதை பண்றாரு. அதெல்லாம் போயிட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்த பிறகு எல்லா தரப்பையும் வந்து அவர் கவர் பண்ணார். கவர் பண்ண பிறகுதான் இன்னைக்கு அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு. ஒன்றும் நாள் இருக்கு. அவருக்கு அமைந்த டேரக்டர் விக்ரமனா இருக்கட்டும், நல்ல டேரக்டர்ஸ் அமைஞ்சாங்க, ஃபாசிலா இருக்கட்டும், நல்ல டேரக்டர் அமைஞ்சாங்க. அந்த படம் எழிலா இருக்கட்டும், துல்லாத மன்னம் துள்ளும், தொடர்ந்து பேக் டு பேக் ஹிட்டு, காதலுக்கு மரியாதை, துல்லாத மன்னம் துள்ளும் அப்படின்னு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த ஹிட்டு தான் அவரை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு. ஆரம்பத்தில் விஜயே கூட நம்ம இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருப்போமாங்கிறது அவருக்கே தெரியாது, அவருக்கே அவ்வளோ பெரிய டவுட் வந்திருக்கும். ஆனால் அந்த டேரக்டர் அமையணும். சினிமாங்கிறதே வந்து திறமை இதெல்லாம் தாண்டி அவர்களுக்கான ஒரு லக் இருக்கணும். சினிமா முழுக்க முழுக்க லாட்ரி மாதிரி தான். வந்து அதில் வந்து நம்ம வந்து யார் அந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் எப்படி போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பெரிய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பார் அவர், ஆனால் அவரால் இன்னைக்கு வரைக்கும் படம் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஆனால் ஒரு படம் 2 படம் ஒர்க் பண்ணியிருப்பார், அவர் பெரிய டேரக்டராக இருப்பார். அதெல்லாம் வந்து இந்த சினிமாவில் நடக்கும். சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருப்பார், அவர் பார்த்தா பெரிய ஹீரோ வந்துருவார். பெரிய ஹீரோவாக இருப்பார், அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு டவுனில் போயிடுவார், ஃபீல்டில் இருக்காமல் போயிடுவார். அதெல்லாம் சினிமாவில் நடக்கும். அது வந்து டேரக்டர்ஸ் அவங்க நடந்துக்கக்கூடிய விதம், சுச்சுவேஷன், லக்கு என்ன வேணாலும் சொல்லலாம்.
எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வைக்கும். சிவகார்த்திகேயன் அந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னா அடுத்தடுத்து அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள், அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய ஹிட்டு, அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய வசூல், இதெல்லாம் தான் அந்த இடத்த கொண்டு வைக்கும். அதுக்காக முயற்சி எடுக்கிறாரு. பெரிய லைனப் வச்சிருக்காரு. பராசக்தி படம் பண்றாரு. ஒரு இமேஜை பில்டு பண்றாரு. பராசக்தி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 முக்கியமான ஒரு போராளியான ஒரு கதை, ஒரு தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு மொழி தியாகிகளை பற்றி ஒரு கதை. அதில் சேர்ந்தோம்னா போய் நம்ம வந்து நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு ஹீரோ இமேஜ் விழுகும் அப்படின்னு நினைச்சு அது மாதிரி கதைகளை சூஸ் பண்றாரு. அதெல்லாம் வந்து அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, கை கொடுக்குதா அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனப்போ தான் தெரியும். அனிருத் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒன்ஸ் எப்பயாச்சும் நான் ஃபீல்ட் அவுட் ஆவேன், அப்போ ஆகும்போது நான் சிவகார்த்திகேயனோட வெற்றியை வந்து நான் அதை நினச்சி பெருமைப்பட்டுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றாவே தான் ட்ராவல் ஆனாங்க, ஒன்றாவே தான் வந்துட்டு இருந்தாங்க, இடையில பண்ணலை அப்படின்னு இருந்தாலுமே இப்போ இவங்க 2 பேரும் திரும்ப ஒன்றா சேர்ந்துருக்காங்க போது இந்த காம்போ எப்படி இருக்கும் சார்? ஏஆர் முருகதாஸ் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அதை அவர் காப்பாற்றி ஆகணும். அண்டு சிவகார்த்திகேயனுக்கு அமரனுக்கு அப்புறமா இந்த படம் அப்படின்னும் போது அனிருத்தும் இதுக்குள்ள வந்திருக்காங்க. இந்த காம்போ எப்படி இருக்கும்? இல்ல, காம்போலாம் நல்ல காம்போ தான், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாருமே ப்ரூஃப் பண்ண ஆட்கள் தான். ஏஆர் முருகதாஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டில் வந்து ஒரு பரபரப்பு காட்டக்கூடிய, இன்னைக்கு வரைக்கும் துப்பாக்கி ஸ்கிரிப்டுங்கிறதுலாம் வந்து எவர்கிரீன் ஸ்கிரிப்ட். அது பரபரப்பா அப்படி நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் பண்ண டேரக்டர் தான். இப்போ சமீபத்தில் அவருக்கு கொடுத்த ஹிட்டுங்கிறது இல்லை, அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அனிருத் மேலும் கலவையான விமர்சனம் இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரியே பண்ணுறாரு, ரிப்பீட்டடாக இருக்குன்ற இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் சிலதெல்லாம் நமக்கு கேட்ட மாதிரியே தான் இருந்துச்சு. அதுவும் வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் மட்டும்தான் அதில் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த படமே வந்து சிவகார்த்திகேயன் தான் தூக்கிட்டு போகணும். ஏன்னா இவருடைய அந்த ஹிட்டு தான், அவனுடைய வசூல் தான் தூக்கிட்டு போகணும். எல்லாருமே என்ன கம்பேர் பண்ணுவாங்கன்னா அமரன் விஸ் மதராசி அப்படிங்கிற கம்பேரிஷன் தான் வரும். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த காம்பினேஷனுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காம்பினேஷன் தான். இன்னொன்று, இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே துப்பாக்கி 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதில் வில்லனும் வந்து வித்யுத் பண்ணியிருந்தாங்க, இதுலேயும் அதை இதை பண்ணிருக்கு. அதில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான் அப்படின்றது. அது இப்போ பரவலாக பேசப்படுது. அது வந்து எதை குறித்து சொல்கிறாரு? அது வந்து விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயன் துப்பாக்கி கொடுத்ததா, இல்லைன்னா துப்பாக்கி படத்துல இவர் தானே வில்லனாக இருப்பார்? இதில் எல்லாம் பேஸ் பண்ணி வரும்போது எனக்கு என்ன கேள்வினா, ஏஆர் முருகதாஸ்க்கு துப்பாக்கி அப்புறமா நிறைய படங்கள் 2-3 படங்கள் வந்து சரியா போகலன்னும் போது துப்பாக்கி பேஸ்லயே ஒன்னு எடுப்போம் அப்படின்றதுக்காக இதை வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு சார். அப்படிதான் நீங்க கேட்கற கேள்வி சரியான கேள்விதான். அது துப்பாக்கி மாதிரி தான் இருக்குதுல்ல, துப்பாக்கி 2வா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவர் தீவிரவாதி தப்பிச்சு வந்துடுறாரு, அவர் இங்க இருந்து காப்பாத்துறாருங்கிறது நமக்கு ஓரளவுக்கு கதையை. ட்ரெய்லருங்கிறது என்னன்னா நமக்கு வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ட்ரெய்லர் இருக்கணும். அதுதான் பிரில்லியன்ட். இப்போ சைன் பண்றோம் இல்லையா, நமக்கு சைன் பண்றது நம்ம பேர் தெரியக்கூடாது, அதெல்லாம் சைன் பண்றது. அதனால ட்ரெய்லர்ன்றது நம்மளை வந்து ஒரு மூட் செட் பண்ணி உள்ள கூட்டு வரக்கூடாது. ஏதோ ஒரு பிளைண்டா உள்ள வரணும், கியூரியாசிட்டியோட என்னங்கிற மாதிரி உள்ள வந்து தான் நீங்க அங்க சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணணும். அது எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் அவர் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் அதை சரியா பண்றது லோகேஷ் தான். படத்துல ஃபர்ஸ்ட் டே ஒரு கிளிம்ஸ் ஒன்று போடுவார். அந்த கிளிம்ஸ் எல்லாம் பார்த்தா ஆடு மாதிரி இருக்கும், அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனா படத்தை அதை காமிச்சு வித்துருவாரு. மிகப்பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங் பேச நான் பாக்குறேன். பாத்தீங்கன்னா முதல் நாள் அந்த கூலி படத்தோடைய அந்த கிளிம்ஸ் டைட்டில் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தா ஒரு ஃபுல்லாக ஒரு குடவுன் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக எல்லாமே கோல்டாக இருக்குது, வாட்சாக இருக்குது, எல்லாமே கோல்டில் இருக்குது. அப்போ இது கோல்டை பற்றின கதையா, ஸ்மக்லிங்கை பற்றின கதையா, ஹார்பர் பேக்ட்ராப்பா அப்படின்னு நிறைய கதைகள் நம்மளே கற்பனை பண்ணிலாம் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா இந்த கதை சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு வந்து பண்ணுறாரு. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை கதை வந்து ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு தீவிரவாதி வந்துடுறான் தமிழ்நாட்டுக்கு, அதை வந்து பிடிக்க வரானுங்க, சேஸ் பண்ணுறானுங்க. இவர் தமிழ்நாட்டுக்காரர் ஒரு போலீஸாக இருப்பார், இல்லாட்டி ஏதாவது ஒரு போலீஸ் சப்போர்ட்டாக இருப்பார். இவர் கடைசியில் தீவிரவாதியை முரடிப்பார் அப்படின்னு ஒரு பழைய விஜயகாந்தோடைய ஃபார்மேட் கதையாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. நம்ம அதை வந்து அந்த சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த படம் என்ன ஜானர் ஆக்ஷன் படம், அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பண்ணக்கூடாது. ஆனால் இதில் பண்ணிட்டாங்க, அதுவே வந்து கொஞ்சம் படத்துக்கு ஒரு தொய்வு தான். இப்போ நம்ம லோகேஷ் அவர்களை பற்றி பேசியிருந்தோம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எனக்கே தோணுச்சு, அந்த ரத்தமாக இருக்கட்டும், அந்த அடிதடியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பாம்ஸ் எல்லாமே பிளாஸ்ட் ஆகுறதாரு எல்லாமே அவரோட பேட்டர்ன் அப்படியே வந்த மாதிரி இருக்குது. லோகேஷ் இது வரைக்கும் அவர்கள் மூவியில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலும் அது அப்படியே முருகதாஸ் மூவியில் இதில் வெளிப்படுற மாதிரி. லோகேஷ் பேட்டர்ன்றதுக்காக நீங்கள் முருகதாஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க, துப்பாக்கிலே இதெல்லாம் பண்ணிட்டார் அவர். ஆமாம், அந்த ஒரு காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் அப்படி வந்துச்சு. துப்பாக்கி, ஏன்னா இவருக்கு முன்னாடியே துப்பாக்கி அவர் எடுத்துட்டாரு கையில. லோகேஷுக்கு முன்னாடி துப்பாக்கி அவர் தான் எடுத்தவர் தமிழ் சினிமாவில். அதனால அதோடைய
கண்டினியூஷனாக தான் இருக்குது. ஓகே ஓகே சார். இது இப்போ ஒரு நல்ல ஒரு ரீச்ல போகுது இந்த படம், மதராசி படம் அப்படின்னும் போது முருகதாஸுக்கு அடுத்தடுத்த படங்கள் இல்லைன்னா அவளோட ஃபீல்டு எப்படி இருக்கும், திரும்ப கம்பேக்கா இது ஒரு அமையும் அப்படின்னு நீங்க இல்லை, பாக்குறீங்க? கம்பேக்காக அமைஞ்சாதான் அவருடைய கேரியரே. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். எனக்கு தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. ட்ரெய்லர் பார்க்குறப்ப கொஞ்சம் பழைய அவருடைய படங்கள் மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. பட் உள்ள ஸ்கிரிப்ட் என்ன பரபரப்பாக கொஞ்சம் ஒரு 10-20 சீன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணினாலே படம் ஓரளவுக்கு ஓடிடும். ஏன்னா சிவகார்த்தியனுடைய ஹிட் கொடுத்துருக்காரு, அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் உள்ள வருவாங்க, படத்தை தள்ளி கொண்டு போய் சேர்த்துரும். பட் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஹிட் கொடுத்தா தான் அவர் அடுத்த கட்டமாக மூவ் ஆவார். அந்த நிலைமை முக்கியமான ஒரு நிலைமையில இன்னைக்கு ஏஆர் முருகதாஸ் இருக்கார். சமீப காலமாக ஏஆர் முருகதாஸ் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பயந்த இதோட தான் இருக்கிறாரு. அமைதியா தான் இருக்கு. ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல தான் இருக்கிறாரு. படம் வந்த பிறகு தான் தெரியும் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே சார். நிறைய இடங்கள்ல ஏஆர் முருகதாஸ் அவர்களை பத்தி பேசும்போது நிறைய பேர் சொன்னதுன்னா, அவர் ஒரு டைரக்டருக்கு உண்டான ஒரு மாநிலையா அவர் இருக்க மாட்டார், ரொம்ப அமைதியா ரொம்ப வந்து நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஒருவேளை அது மிஸ் ஆகுது அவர்கிட்ட. ஏன்னா ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு படத்துக்கான கேப்டன் நம்ம தான் அப்படின்ற ஒரு அவரா நினைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பாணியா இருக்கட்டும், அது எல்லாமே அவர்கிட்ட இருந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அது இல்லையோ அப்படின்ற நிறைய பேச்சு இருக்கு. அது வந்து ஒரு உருவத்தை வச்சோ அவருடைய ஆட்டிடியூட்டை வச்சோ நம்ம கெஸ் பண்ண முடியாது. ப்ராடக்ட் வச்சு தான் கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாள் வந்து தீனா படத்தினுடைய ஷூட்டிங் ராஹத் பிலாசாவில் நடக்குது. அஜித்தை வச்சு டைரக்ட் பண்றாரு ஃபர்ஸ்ட் நாள். அப்ப பாத்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க பலருக்கும் இவர் தானே டைரக்டருங்கிறது சந்தேகம். அவர் குட்டையா ஒல்லியா ஒரு உருவம் இருக்கு. அவர் வந்து அஜித்தை வச்சு ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த அஜித்தும் அந்த லைலாவும் அந்த மீட் பண்ற ஒரு சீன் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் முதல் நாள் எடுக்கிறாங்க. அப்போ பாக்குறப்ப ஒருத்தருக்கு குட்டையா கருப்பா ஒல்லியா அஜித்தை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியில அந்த நேரத்தில் பேசிட்டாங்க. இவர் யாரோட ரெஸ்டாரண்ட், ஒரு சூர்யா இருந்தாராம், பூசா பண்ணிருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை பேசினாங்க. அப்போ அந்த படம் பெருசா ஓரளவுக்கு கமர்ஷியலா போச்சு. ரமணா பண்றாரு. ரமணாங்கிறது விஜயகாந்த்ங்கிற அன்னைக்கு வந்து பீக்ல இருக்கிறாரு. அவரை ஹேண்டில் பண்ணும். அந்த ஹேண்டில் பண்றப்ப என்ன பண்றாருன்னா, அந்த ஷூட்டிங்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. என்ன பண்றாரு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. போனோடனே விஜயகாந்த் அப்பதான் அரசியல் வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய க்ரௌடு வருது கூட. அவங்க எப்பயுமே வருவாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஆட்கள் எல்லாம். இவரை வந்து என்னன்னா ஒரு இந்த டக்குன்னு பண்ணி முடியெல்லாம் வாரி தீவி ஒரு லிமிட்டான டைலாக் கூட அவர் சைலண்டாக அவர் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்க கூட வந்த ஆட்களுக்கு எல்லாம் டவுட் ஆயிடுச்சு. என்ன முருகதாஸ் ஒரு பையன் யாரை புதுசாக வந்துருக்காரு, நம்ம கேப்டனை வந்து டைலாக்கே பேச விடலை, நம்ம கேப்டன் டைலாக் பேசினா தானே வந்து எப்படி இருக்கும், கண்ணெல்லாம் ஆடும், கண்ணெல்லாம் செவக்கும், ஒன்றுமே இல்லாமல் சைலண்டாக கூப்பிட்டு வர்றாரு, உட்கார வைக்கிறாரு, அந்த பக்கம் நடக்க சொல்கிறாரு, இது என்னமோ வேற மாதிரி படமா இருக்குது அப்படின்னு முருகதாஸ்டே போய் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க அப்படி இப்படின்னு கேட்டோடனே முருகதாஸ் அடுத்த நாள் வந்து இவர்கிட்டே சொல்லிட்டாரு, விஜயகாந்தே, சார் இது வந்து வேற மாதிரி படம், உங்கள் பேட்டர்னில் கிடையாது, வேற மாதிரி படம் சார் அப்படின்னே. அப்போ விஜயகாந்த் தான் சொன்னார், இனிமேல் உங்கள் சம்மந்தமான யாருமே அவங்கள்ட்ட வந்து கேட்க மாட்டாங்க, அதனாலேருந்து அவங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன், கூட வந்து ஆட்களே வரக்கூடாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படி பண்ணுறேன் சார். அந்த படம் விஜயகாந்தனுடைய படங்கள்லேயே மிக 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 முக்கியமான படம்னா ரமணா. அந்த படம் பண்ணாரு. ரமணாவே பாத்தீங்கன்னா ஒரு படத்தோட இன்ஸ்பயர் தான். நான் சிவப்பு மனிதன் ரஜினிகாந்த் படம், அதுலயும் ப்ரொஃபஸரா இருப்பாரு, காலையில ப்ரொஃபஸரா இருப்பாரு, நைட்டு வந்து கொலை பண்ணுவாரு. அந்த நான் சிவப்பு மனிதனுமே வந்து ராபின்ஹுட் கதை தான். அது ஒரு ஹாலிவுட் ராபின்ஹுட் கதைன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கு. அது இருக்கிறவங்கள்ட்ட அடிச்சு இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. காலையில நல்லவனா இருப்பான், நைட்டு வந்து கெட்டவனா இருப்பாங்கிறது ஒரு சினிமாவில் வந்து உலக சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட் கதை தான். அது யார் எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறது தான் வித்தியாசம். குருன்னு ஒரு படம் வந்துச்சு, கமல்ஹாசன் படம். அந்த குரு படத்தை என்ன பண்ணா, கமல்ஹாசன் பெரிய தொழில் இருப்பார், நைட் ஆனா கொள்ளையடிப்பார், கொள்ளையடிச்சு காலேஜ் கட்டுவார், ஹாஸ்பிட்டல் கட்டுவார், நல்லா செய்வார். இதுதான் ஜென்டில்மேன் படம். இது வந்து ராபின்ஹுட் கதைன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மெட் கதை தான். அதை எப்படி ட்ரீட் பண்றாங்க, அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு. இப்போ ரமணா தான் வந்து அவருக்கு முக்கியமான படம். விஜயகாந்தனுடைய கேரியர்ல ரொம்ப 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 ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான படம் வந்து ரமணா. இப்போ அதை ஹேண்டில் பண்ணிட்டார்ல. அன்னைக்கு வந்து நம்ம அந்த உருவத்தை வச்சோ அவருடைய இதை வச்சோ அப்புறம் ரமணா மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஏஆர் முருகதாஸே தீ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான ஸ்கிரிப்ட். நம்ம அதை வச்சு கெஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு காலகட்டம் தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் டேட் கிடைக்குமான்னு காத்து கிடந்தாங்க எத்தனையோ ஹீரோஸ். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் இருக்கு, அதை எந்திரிச்சு வந்துருவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மதராசி படம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். படம் எப்படி இருக்கு அப்படின்றத அடுத்த மாதம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா கூட நம்ம திரும்பவும் மீட் பண்ணலாம் சார். ரொம்ப நன்றி சார்.